சாயி, என் வாழ்க்கை உன்னோடு தான். யூடியூப் நிழலின் முதல் வீடியோ. பாபாவிற்கு தான் தெரியும் நமக்கு எதை தர வேண்டும் என்று. நம் சத்குரு சாயிபாபாதான் நூல் கட்டி இழுத்த சிட்டுக்குருவிகளுக்கு ஓர் வாக்கை அளித்துள்ளார். அதாவது, எந்நேரமும் சாயி சாயி என்று எனது நாமத்தை கூறிக்கொண்டு எந்நேரமும் எனது உருவத்தையே மனதினில் கொண்டு பூஜித்து வந்தால் நான் அவர்களுக்கு இப்புவி வாழ்வில் தரவேண்டிய வெகுமதிகளையெல்லாம் அளித்து சமயம் வரும்பொழுது அவர்களை புஷ்பக விமானத்தில், அதாவது வலியில்லா மரணம் இல் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுகிறேன் என்பதே அந்த வாக்குறுதியாகும். நாமும் அவரது வாக்கினில் முழுமையான நம்பிக்கை கொண்டு அவரிடம் பல கோரிக்கைகளை வைக்கிறோம், நம் புவி வாழ்வு சிறக்க. பாபா அவற்றில் பலவற்றை நிறைவேற்றி நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார். சில கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர் விரும்பியதை அளிக்கிறார். அச்சமயங்களில் நாம் செய்வதறியாமல் பாபா ஏன் அவ்வாறு செய்தார், நாம் கேட்டதை ஏன் அளிக்கவில்லை என்று குழம்புவோம். ஆனால் பாபா தனது லீலைகளின் மூலம் தனது வாக்கின் உண்மைத்தன்மையை பல சமயங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். நாம் அத்தகைய லீலை ஒன்றை படித்து நம் மனதினில் நிறுத்திக் கொண்டோமேயானால் நாம் நினைத்தது அல்லது வேண்டிக் கொண்டது நடக்காமல் வேறேதாவது நடந்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டோம். வாருங்கள், இப்போது நாம் பாபா நிகழ்த்திய அத்தகைய லீலை ஒன்றை காண்போம். பாபா துவாரகாமயியில் பொன்னுடம்புடன் அருளாட்சி செய்த காலத்தில் ஆட்கொண்ட சிட்டுக்குருவிகளில் மிக மிக முக்கியமானவர் திரு பூட்டி என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் தான் பன்னெடுங்காலம் சீரிடியை தலைமையிடமாகக் கொண்டு இந்த பிரபஞ்சம் எங்குமுள்ள உயிரினங்களை காத்தருள கருங்கல்லால் ஒரு வாடாவை கட்ட தங்குமிடம், கருங்கற்களால் கட்டப்பட்ட நமது இந்து மத கோவில்கள் 1000 ஆண்டுகளாகியும் இன்றளவும் கம்பீரமாக நிலை நிற்பதை வாசகர்கள் அறிவார்கள். பூட்டி எனும் கோடீஸ்வரரை அக்காலத்திலேயே பாபா ஆட்கொண்டு கட்ட வைத்து அதிலிருந்து கொண்டு இன்றளவும் தனது பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருவதை நாம் அறிவோம். சீமான் பூட்டியின் மருமகன் பெயர் திரு நார்கே. அவர் அக்காலத்திலேயே MSc புவியியல் படித்தவர். தன் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கும் அங்கும் என பல இடங்களில் வேலைக்கு அலைந்து கொண்டிருந்தார். பாபாவிடம் அடைக்கலமாகியிருந்த திரு பூட்டி தனது மருமகனிடம், பாபாவிடம் சென்று வேண்டிக் கொள்ளுங்கள், தாங்கள் நினைப்பதை பாபா நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்றதும் திரு நார்கே தனது மோட்டார் காரில் ஏறி அக்கணமே சீரிடி நோக்கி பயணிக்கலானார். திரு நார்கேவிற்கு இளவயது, போதாததுக்கு பூட்டியின் மருமகன் என்ற அந்தஸ்து. எனவே எப்பொழுதும் கோட், சூட், ஷூ, ஹேட் என்று ஆங்கில மோகத்துடன் மோட்டார் காரிலேயே பயணிப்பார். அக்காலத்தில் பர்மா இந்தியாவுடன் இணைந்து ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்தது. திரு நார்கேவிற்கு பர்மாவில் உள்ள ஒரு கனிமத்தாது வெட்டியெடுக்கும் கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ வந்திருந்தது. திரு நார்கே சீரிடியை அடைந்ததுமே துவாரகாமயியை கண்டதும் ஒருவித பரவச நிலையை அடைந்தார். பாபா எனும் மகானை முதலில் பார்க்கப் போகிறோம் என்ற உன்னத உணர்வுடன் தனது ஷூ, ஹேட் போன்றவற்றை கழற்றி காரிலேயே வைத்துவிட்டு தனக்கு வந்திருந்த இன்டர்வியூ கடிதத்தை எடுத்துக்கொண்டு பாபாவை தரிசிக்க துவாரகாமயிக்குள் நுழைந்தார். பாபாவை கண்டதும் திரு நார்கேவின் தலை தானாக பணிந்தது. இரு கால்களையும் மடக்கி முட்டி போட்டு பணிந்து, பாபா, நான் பூட்டியின் மருமகன், எனது பெயர் நார்கே, என்னை ஆசீர்வதியுங்கள், எனக்கு பர்மாவிலிருந்து ஒரு நல்ல வேலைக்கு இன்டர்வியூ வந்துள்ளது, அந்த வேலை கிடைக்க அருள் புரியுங்கள் பாபா என்று வேண்டிக் கொண்டார். பாபா திரு நார்கேவை தன் அருகே அழைத்து அவரது நெற்றியில் உதியை தடவி தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். நார்கே தனது கையில் வைத்திருந்த கடிதத்தை வாங்கி இப்படியும் அப்படியுமாக திருப்பி பார்த்தார். பின்னர் அல்லாஹ் அச்சா கரேகா என்று கூறியபடி பர்மாவிற்கு போ, பூனேவிற்கு போ என்று உரக்க கூறி அந்த கடிதத்தை நார்கேவிடம் திருப்பிக் கொடுத்தார். திரு நார்கேவிற்கு ஒன்றும் புரியவில்லை. பாபா தனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று புரிந்து கொள்ள இயலாமல் திண்டாடினார். பாபாவை நேரடியாக பார்த்து எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்கும் துணிச்சல் அவரிடம் இல்லை. துவாரகாமயியை பாபாவை வணங்கியபடி வெளியேறினார். பாபா நார்கேவை பார்த்து சிரித்தபடி இருந்தார்.
திரு நார்கே பர்மா சென்று அந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்டார். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. மனம் வருந்தியபடியே திரும்பினார். ஓரிரு மாதங்கள் கழித்து திரு நார்கேவிற்கு கல்கத்தாவில் புவியியல் ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஒரு வேலைக்கு இன்டர்வியூ கடிதம் வந்தது. திரு நார்கே இந்த வேலையாவது கிடைக்காதா என்று ஏங்கினார். சரி, இம்முறை பாபா திட்டவட்டமாக ஏதாவது சொல்கிறாரா பார்ப்போம் என்று எண்ணியபடி இன்டர்வியூ கடிதத்துடன் பாபாவை தரிசிக்க சீரிடி சென்றார். வா, பூட்டியின் மருமகனே என்று நார்கேவை அன்புடன் அழைத்து நெற்றி நிறைய உதியை பூசிவிட்டு தனது கைகளை நார்கேயின் தலையில் வைத்து ஆசீர்வதித்தார். பாபா, எனக்கு இம்முறை கல்கத்தாவில் உள்ள புவியியல் ஆராய்ச்சி மையத்திலிருந்து நேர்காணலுக்கு அழைப்பு வந்துள்ளது பாபா. எனக்கு இந்த வேலை கிடைக்க அருள் புரியுங்கள் பாபா என்று நார்கே வேண்டிக் கொண்டார். பாபா இம்முறையும் சிரித்தபடியே, கல்கத்தாவிற்குப் போ, பூனேவிற்குப் போ என்று உரக்க கூறினார். இம்முறையும் திரு நார்கேவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாம் போகவிருப்பது கல்கத்தாதானே, பாபா ஏன் பூனேவிற்கும் போகச் சொல்கிறார் என்று குழம்பினார். அவரால் எந்த முடிவிற்கும் வர இயலவில்லை. பாபாவிடம் வெட்டு 1 துண்டு 2 எனும் படியான துணிச்சலான கேள்வியை கேட்கவும் தைரியமில்லை. ஏனெனில் பாபா சத்குருவாக விளங்குபவர். திரு நார்கே கல்கத்தா சென்று கலந்து கொண்டு நேர்காணலில் தோல்வியுற்று வீடு திரும்பினார். அவரால் பாபா ஏன் 2 தடவையும் தன்னை தோல்வியுற செய்தார் என்ற கேள்விக்கு விடை காண இயலவில்லை. தனக்கு பூனேவில் ஏற்ற வேலை இல்லாத பொழுது தன்னை ஏன் 2 முறையும் பூனேவிற்கு செல் என்று கூறி ஆசீர்வதித்தார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சீமான் பூட்டியோ பாபா தனது மருமகனுக்கு ஏற்ற வேலையை நிச்சயம் அளித்து அவரையும் ஆட்கொண்டு விடுவார் என்று பரிபூரணமாக நம்பினார். சில தினங்கள் கழித்து திரு நார்கேவிற்கு பூன பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு நேர்காணல் கடிதம் வந்தது. அக்கடிதத்தை படித்ததும் நார்கே ஆச்சரியமடைந்தார். ஏனெனில் அது ஒரு பேராசிரியர் பதவிக்கான வேலை. அவர் ஏற்கனவே சென்று வந்த 2 வேலைகளை விடவும் இந்த பதவி மிக உயர்ந்த பதவி. மேலும் திரு நார்கே இப்பதவிக்கு விண்ணப்பிக்கவும் இல்லை. எப்படி தனக்கு இந்த நேர்காணல் கடிதம் வந்தது என்று ஆச்சரியமடைந்தார். அக்காலத்திலேயே மிகவும் பிரபலமடைந்திருந்த பூன போன்ற நகரங்களில் வேலை கிடைப்பது அபூர்வம் என்பதாலேயே அவர் பர்மா, கல்கத்தா போன்ற வெகு தொலைவில் உள்ள இடங்களுக்கு வேலைக்கு தேடினார். ஆனால் தன் மொழி பேசும் ஊரிலேயே ஒரு பெரிய பதவிக்கு நேர்காணல் வந்திருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. உடனே அக்கடிதத்தை எடுத்துக்கொண்டு சீரிடிக்கு ஓடினார். பாபா, பாபா, எனக்கு பூன பல்கலைக்கழகத்திலிருந்து புவியியல் துறையில் பேராசிரியர் பதவிக்கு நேர்காணல் கடிதம் வந்துள்ளது பாபா. எனக்கு இந்த வேலை கிடைக்க அருள் புரியுங்கள் பாபா. அல்லாஹ் அச்சா கரேகா என பாபா ஆசீர்வதித்து, நீ பூனேவிற்குப் போ, நிச்சயம் உனக்கு இந்த வேலை கிடைக்கும் என அருள் வாக்குறுளினார். பாபாவின் ஆசீர்வாதத்துடன் நார்கே பூனேவிற்கு சென்று நேர்காணலில் கலந்து கொண்டார். அந்த பதவிக்கு 10க்கும் மேற்பட்டோர் போட்டியிட்டனர். அதில் 9 பேர் வெள்ளையர்கள், திரு நார்கே மட்டுமே இந்தியா. இந்நிலையில் எவராயிருந்தாலும் இவ்வேளை தமக்கு எவ்வாறு கிடைக்கும் என்று ஐயப்பட்டிருப்பார்கள். ஆனால் திரு நார்கே எவ்வித ஐயப்பாடும் கொள்ளவில்லை. பாபாவின் அருளாசி இருப்பதால் இந்த வேலை தனக்கு கிடைக்கும் என முழுமையாக நம்பினார். திரு நார்கேவிற்கு வாழ்க்கையில் செட்டிலாகிவிட வேண்டும் என்ற நினைப்பு மட்டுமே இருந்ததால் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லை என கருதி பர்மா, கல்கத்தா போன்ற வெகு தொலைவிலுள்ள இடங்களுக்கு செல்ல தயாராக இருந்தார். ஆனால் பாபாவிற்கு மட்டுமே தெரிந்திருந்தது தனது பக்தனை எந்த வேலையில் எந்த ஊரில் அமர்த்தினால் அவனும் அவளது குடும்பமும் சந்தோஷமாயிருக்கும் என்று. பர்மா தனி நாளாக ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைந்த பொழுதும், பாகிஸ்தான் இந்தியாவிடமிருந்து பிரிந்து தனி நாடாக மாறிய பொழுதும், பர்மாவிலுள்ள கல்கத்தாவிலுள்ள மக்கள் எத்தகைய இன்னல்களுக்கு ஆளானார்கள் என்பதை சொல்லி மாளாது. திரு நார்கேவிற்கு அங்கேலாம் பணி கிடைத்து அவ்வூர்களில் செட்டிலாகி இருந்தால் அவரும் அவரது குடும்பத்தாரும் பெரும் இன்னல்களில் மாட்டிக்கொண்டிருக்கலாம்.
இதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்திருந்த சர்வ வியாபியான பாபா தனது பக்தனை எங்கு செட்டிலாக வேண்டும் என்பதை முடிவு செய்து அங்கே அவரை அனுப்பி வைக்கிறார். என்னே பாபாவின் திருவருள்! என்ன வாசகர்களே, இப்பொழுது புரிகிறதா நாம் ஏன் பாபா தருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று? நாம் அறியாமையால் எதை கண்டாலும் அதை அடைய விரும்புகிறோம். அதனால் நமக்கு நன்மை பயக்குமா என்றெல்லாம் நமக்கு நேரமில்லை. ஆனால் நம் குருவுக்கு மட்டுமே தெரியும் தனது பக்தனுக்கு எதை எப்பொழுது தர வேண்டும் என்று. இந்த பதிவும் பாபாவை பற்றிய அனைத்து சிந்தனைகளும் என் தந்தையார் எழுதி சென்ற நினைவுகளாகும். இந்த சேனலில் தொடர்ந்து பதிவிடுகிறோம். பாபா பக்தர்களிடம் பகிருங்கள். ஓம் சாய்ராம்.